என்றும் எவரையும் என்றுதான் இருக்கிறார்கள். ஏன் இவ்வளவு நாம் அருந்துகின்றோமே தண்ணீர் அதை என்று அழைக்கிறார்கள். கங்கா தேவி என்று தானே அழைக்கிறார்கள். இப்படி பார்த்தால் இவ்வுலகில் இந்த சக்திதானே உயர்ந்தவள் சுவாமி. அந்த கங்கை யமுனை என்று சொல்லக்கூடிய காவிரி என்று சொல்லக்கூடிய அந்த நதியாகப்பட்டது எங்கிருந்து புறப்படுவது பார்த்தாயா? எங்கிருந்து? பார்த்தாயா? அப்படி பார்க்க போனா என் சிறமே அந்த கங்கை யமுனை காவிரி சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்க போன அந்த உலகிலே இந்த சிவத்தாண்டி பதிது. ஒரு வீடை ஒன்று புதிதாக அமைக்கிறோம். அதன் வாய்ப்படியை என்னவென்று சுவாமி அழைக்கிறோம்? லட்சுமி கடாட்சம் என்று நான் அழைக்கிறோம். உண்மைதான். ஏங்கி விளவே இருந்து கொண்டிருக்கும் தீபத்தை என்னவென்று அழைக்கிறார்கள்? காமாட்சி அம்மன் என்று தானே அழைக்கிறார்கள். அப்படி பார்த்தால் இவ்வுலகில் சக்தி தானே உயர்ந்தவை. என்ன சிரிப்பு சுவாமி? நீ கூறுவது உண்மையாக அம்மன் வாயத்தை அலங்கரிக்கக்கூடியதா? அந்த அம்மன் ஆயத்தை அலங்கரிக்கூடியதோ அதனால் என்னை போன்ற ஒரு அவளால் கைவண்ணப்பட்டவற்ற அந்த வாயப்படி அப்படி பார்க்க போனால் இந்த சக்தி வருகிறது. இல்லையா அப்படி பார்க்க போனால் இந்த சிவந்தாரே பெரியது. சுவாமி உலகில் அனைவரும் அம்மை எப்படி என்று உரைக்கிறார்களா? இல்ல அப்பன் என்று உரைக்கிறார்களா? அம்மன் அப்ப என்று உரைக்கிறார்கள். அப்பன் அப்பன் அம்மா